நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கனமழை சூறைக்காற்றை தாங்கக்கூடிய வகையில் விதை நெல்களை வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்து விவசாயிகள் வழங்கிய கருத்துக்களை தற்போது காணலாம். மேட்டூர் அணை திறக்கப்பட்டு 10 தினங்களுக்குள்ள கடவுள் ஏரோகாடுங்கிற தலைப்புக்கு தண்ணி வந்து சேர்ந்துருக்கு. இது வேளாங்கண்ணிக்கு அருகாமல் உள்ளது. எங்கே தான் இதுதான் கடைசி ரெகுலேட்டரு. திட்டத்திட்ட வந்து இன்னைக்கு குருவி பெரிய அளவில் நாங்கள் 1,26,000 ஏக்கர் அளவில் நாங்கள் சாகுபடியை மேற்கொள்கிறோம். நாகை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சென்ற ஆண்டு 5,000 ஏக்கர் பண்ணாங்க. அது மிகப்பெரிய பாதிப்புள்ளானது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மேட்டூர் அணையிலையும் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. கர்நாடகா பகுதிகளில் எல்லா அணைகளும் நிரம்பி கபினியில் இன்றைக்கி 25,000 கனஅடி அதிக தண்ணீர் வந்து மேட்டூர் அணைக்கு சேர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் கொஞ்சம் அளவு தண்ணி எடுக்காமல் 20,000 கனஅடியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 25,000 கனஅடி தண்ணி எடுத்து கடமடை பகுதி, இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட 150-200 கிராமங்கள் இருக்குது. இந்த பகுதிக்கு தண்ணி அந்த அளவுக்கு எடுத்தால் தான் கடமடை பகுதி ஓடும். அந்த அடிப்படையில் பொதுப்பணித்துறை போர்க்கால அடிப்படையில் அதுக்கான நடவடிக்கை எடுத்து காலம் தாழ்த்தாமல் உடனே தண்ணி வாங்கிக்கணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கையாக, பிரதான கோரிக்கையாக வைக்கிறோம். உரிய காலத்தில் தண்ணீர் திறந்தாலும் டெல்டா மாவட்டத்தினுடைய கடைமடை பகுதிக்கு தண்ணீர் வருவதில் தொடர்ச்சியான ஒரு சிரமம் இருக்கிறது. உரிய காலத்தில் தண்ணீர் திறந்தாலும் சிரமம் இருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, அந்த கடைமடை பகுதியில் மராமத்து பணிகள் மிகவும் காலதாமதமாக செய்கிற ஒரு போக்கு இந்த மாவட்டத்தில் இருக்கு. தொடர்ந்து மக்கள் பிரதிநிதிகளாகிய நாங்கள் இந்த மராமத்து பணிகளை உரிய காலத்தில் அட்வான்ஸாகவே அதை செஞ்சு முடிச்சிடணும், அதில் வந்து ஒரு சுணக்கம் காட்டக்கூடாது என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தியும் அந்த பொதுப்பணித்துறை வேகம் காட்டாமல் இருப்பது, உரிய காலத்தில் தண்ணீர் திறந்தாலும் விவசாயிகளுக்கு கிடைப்பதில் சிரமம் இருக்கு. கடைமடைக்காக திறக்கப்பட்ட தண்ணீர் இன்னைக்கு கடைமடை வந்து சேர்ந்திருக்கிறது. கடைமடை வந்து சேர்ந்ததுல என்ன ஒரு சிக்கல்னு சொன்னா, எல்லா வாய்க்கால்கள்லயும் இன்னைக்கு தண்ணி வந்து சேரல. இடைப்பட்ட இடங்கள்ல தூர்வாறுதல் கொஞ்சம் குறைவா இருக்கு. அதையும் தாண்டி ஆகாய தாமரை அங்கங்க சூழ்ந்து இருக்கு. இன்னும் குறிப்பா சொல்லலாம், திருமுருகல் பகுதியில ஒரு ஒரு கட்டமைப்பு பணி நடந்துட்டு இருக்கு. அதனால தண்ணீர் வரத்துங்கிறது இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. அதனால வரக்கூடிய ஆண்டுகள்ல முன்கூட்டியே இந்த தூர்வாறுதல் பணி அப்படிங்கிறது இருக்கணும். நீர்வழிகள் அங்கங்க ஒரு சிதறம் அடைஞ்சிருக்கு. அது மாதிரி சின்ன சின்ன வாய்க்கால்ல இருக்கக்கூடிய அந்த மதகுகள் உடைஞ்சிருக்கு. அங்கங்க இருக்கக்கூடிய கீழ்குமிழிகள் வந்து சேதம் அடைஞ்சிருக்கு. வரக்கூடிய ஆண்டுகள்ல இதுக்கெல்லாம் முதல்ல நிதி ஒதுக்கி இந்த கட்டமைப்பை சரி செய்தா மட்டும்தான் கடைமடைக்கு வந்து சேரக்கூடிய தண்ணீர் வெகு விரைவாகவும் விவசாயிகளுக்கு தேவையான அளவுல தண்ணீர் வந்து சேரும். அதனால இப்ப இன்றைக்கு தண்ணீர் வந்திருக்கு, விவசாயம் செய்ய தயாரா இருக்கிறோம். சில இடங்கள்ல தண்ணீர் வராத சூழலும் இருக்கு. இதற்கான காரணம் முன்கூட்டியே தன்னுடைய கட்டமைப்பு பணிகளை அரசு செய்திருக்கணும் அப்படிங்கிறது விவசாயிகளுடைய வேண்டுகோள். கூட்டுறவு வங்கியில கொடுக்கக்கூடிய கடன் வந்து அனைத்து விவசாயிகளும் குறைக்கிறதுக்கு அரசு முழுமையா ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஒரு ஏக்கருக்கு 33,000 ரூபா அப்படிங்கிறது வந்து போன வருஷம் வந்து நமக்கு யாருக்கும் கிடைக்காம இருந்துச்சு. இந்த வருஷமாவது அனைத்து விவசாயிகளுக்கும் கூட்டுறவு கடன் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குறுவைக்கான காப்பீடுங்கிறது வந்து போன வருஷம் ரொம்ப பாதிப்பு எல்லாருக்கும் இருந்து எங்களுக்கு விவசாயிகளும் முழுமையாக கிடைக்கப்பெறல. அதனால குறுவை காப்பீடு உடனே பணியை தொடங்கி அனைத்து விவசாயிகளுக்கும் முழு காப்பீடு பாதிக்கப்பட்டுச்சுன்னா முழு காப்பீடு கிடைக்கிறதுக்கு அரசு வந்து ஒரு நடைமுறையை கொண்டு வரணும். இன்னும் சொல்ல போனா குறுவை காப்பீடு நிறுவனத்தையே அரசே ஏற்று நடத்துறதுங்கிறது எங்களோட விவசாயியோட ஒட்டுமொத்த கோரிக்கையா இருக்கு. இவ்வாண்டு குறிப்பிட்ட காலத்தில் குறுவைக்கு தண்ணீர் கொடுத்தது மகிழ்ச்சியாக இருந்தாலும், சென்ற ஆண்டு பொய்த்து போன மாதிரி இந்த ஆண்டு இல்லாமல் விவசாயம் சீரும் சிறப்புமாக இருக்கிறதற்கு அரசாங்கம், மாநில அரசு குறுவை விதைகளான TPS 5, ASC 16 போன்ற ரகங்களை விவசாயிகளுக்கு வழங்கி இவ்வாண்டு முறையான தண்ணீர் வருவதை பயன்படுத்தி விவசாயிகள் நல்ல லாபம் பெறுவதற்கு தமிழ்நாடு அரசு வழிவகுக்க வேண்டும்.